நாதனின் வருகை தாமதமானால் விடாமல் காத்திடுமே. ஆண்டவர் இன்னை தமது பிள்ளைகளை தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. நிறைய பேர் கணவன் இல்லாதவர்களாக, வேலை இல்லாதவங்களாக, பெற்றோர்களால் கைவிடப்பட்டவங்களாக, பிள்ளைகளால் பெற்றோர் கைவிடப்பட்டவங்களாக. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு பிரச்சனை. தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கை. அன்றைக்கு யோவான் தனித்து விடப்பட்டான். 12 போயிட்டு உட்காந்து யோசிக்கிறான். ஓய்வு நாள், அன்னைக்கு ஓய்வு நாள். அவன் சபையில இல்ல, கொண்டு தூக்கி போட்டாங்க 12 அங்கேயும் ஆவிக்குள்ளானான். அவன் அங்கேயும் உட்காந்து முட்டி போட்டு ஆண்டவரை பார்க்கறான். வந்து வானம் திறக்கப்படுது, இயேசுவை பார்க்கறான். வந்து அவன் ஆவிக்குள்ளானா. வந்து அல்லேலூயா சொல்றான் தாவீது, என்னை பார்க்கறதுக்கு ஒருவருமே இல்லை ஆண்டவரே. அந்த வசனம்லாம் போட்டுக்கல. அது என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. என் மனவேதனை, என் கஷ்டம், என் பிரச்சனை யாருக்கு புரியும்? அது யாரு புரிஞ்சுக்க முடியுமா ஆண்டவரே? சொன்னா கூட அது செவி கொடுத்து கேட்கறதுக்கு ஒருவரும் எனக்கு இல்லையே. நான் தனித்து விடப்பட்ட ஆண்டவர், நான் தனித்து விடப்பட்டேன். உட்காரு, நீ இவ்வளவுதான் உட்காரு. பிள்ளைங்க, சொந்தங்க, பந்தங்க, நண்பர்கள், அப்பா அம்மா எல்லாரும் இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரும்போது நீ தனித்துதான் இருப்ப. நீ தனியால் தான். அன்னைக்கு தாவீதுக்கு எல்லாரும் இருந்தாங்க, ஆனால் தனித்து விடப்பட்டான் தாவீது. என்ன செய்வேன் ஆண்டவரே? நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தாவீது அங்கலாய். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் வந்து இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அந்த அந்த காலகட்டம் வரும்போது, அந்த சூழ்நிலை வரும்போது நமக்கு அந்த வேதனை நமக்கு தெரியும். நம்மளும் தனித்து விடப்படும் போது உட்காரும் போது நமக்கு தெரியும். அல்லேலூயா. மரணம் முன்பாக நிற்கும். மரணமா? 2 தான் அவங்க சாய்ஸ் கொடுப்பாங்க. வந்து மறிக்கிறியா, இங்க உட்காருறியா? சாய்ஸ் 2 தான் உங்களுக்கு. உட்காருறியா, சாவரியா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து உட்கார்றேன், சாக மாட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து ஓகே அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தாவீது யோசிக்கிறான், இவ்வளவு நமக்கு என்னடா பிரச்சனை? இனி நம்ம வாழணுமா? இந்த பக்கம் பார்த்தா பையன் வந்து நமக்கு எதிராக நிக்கிறான், இந்த பக்கம் பார்த்தா மாமா வரான், இந்த பக்கம் பார்த்தா பெலிஸ்தீங்க வராங்க, இது இல்லாம வேற நாட்டுல பல பிரச்சனைங்க, இதெல்லாம் சமாளிக்கணுமா? இப்பதான் போயிடலாமேடா. இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையிலே இன்னைக்கு நாம் இருக்கலாம், நீங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. என்னை குறித்து யோசிப்பதற்கோ, எனக்காக முன்னாடி நின்று ஒரு காரியம் செய்வதற்கோ ஒருவரும் இல்லை. ஆனா நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் இருப்பேன் உன்னோட, நான் இருக்கேன் உன்னோட, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னோட மகன். எப்படி கைவிடுவேன் உன்னை, எப்படி நான் மறப்பேன், உன்னோடு எப்போது இருக்கின்றேன் நானே. கர்த்தர் உன்னோடு இருக்காரு. சூழ்நிலையை மாற்றுவார். விசுவாசி சூழ்நிலை மாற்றுவார். கர்த்தர் இன்றைக்கு இல்ல, கர்த்தர் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர். அல்லேலூயா. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிடுச்சு. பாத்தீங்களா, தாவீது சொல்றான், அறிவாரும் இல்ல, எனக்கு அடைக்கலம், நான் தங்குறதுக்கு இடமே இல்லை, எனக்காக உட்கார்ந்து மனுஷனை பேசுறதுக்கு நல்லா என் கூட அன்பா பேசுவதற்கு மனுஷனும் என் கூட இல்லை. இப்போ அன்பான மனுஷனும் கிடையாது. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போச்சு. என்னன்னா, நான் தனித்து விடப்பட்டேன். இப்போ எனக்கு எதுவுமே இங்க இல்லை. இப்போ எனக்கனி சொல்லிக் கொள்றதுக்கு எதுவுமே இல்லை, அடைக்கலமே இல்லை. நமக்கு ஒரு வீடு இருந்தா வீட்டுக்குள்ள இருக்கலாம், வீடே இல்லை, நம்ம ரோட்ல நிக்கிறோம். இப்போ வந்து அதான் சூழ்நிலை. இப்போ வந்து அடைக்கலம் இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவரே, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. அப்பா, எவ்வளவு தாவீது வாழ்க்கையில பாருங்களேன். என் ஆத்துமாவை விசாரிப்பதற்கு என் ஆத்மா கலங்குது, தவிக்குது, அழுவது என் ஆத்மா. அந்த ஆத்மா தேற்றுவதற்கோ, என் ஆத்மாவை வந்து யாராவது ஆதரப்படுத்த யாருமே இல்லை. அவன் பார்த்துட்டு போறான் தவிர, இன்னும் என்ன பண்றான், வந்து குத்துறான் தவிர
அது காயம் கட்டுறதுக்கோ நான் இருக்கேன் சொல்றதுக்கோ ஒருவரும் இல்லைன்றான் தாவீது. உண்மைதான். நல்லா இருக்கும்போது எல்லாம் உட்காந்து சாப்பிடுவான் தாவீது கூட. இப்ப தனியா இருக்கும்போது யாருமே நமக்கு எதுக்கு பிரச்சனை? நமக்கு எதுக்கு பிரச்சனை? இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தா என்ன யோசி? தாவீது இப்ப நம்ம சொல்றோம், என் ஆத்துமா விசாரிப்பார், இந்த விசாரிப்பதுக்கு ஒருவனும் இல்லையா அந்த பூமியில? நேத்து பார்த்தா எல்லாம் இருந்தாங்களே சுத்தி, நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு, காலை எழுந்த உடனே பார்த்தா எதுவுமே இல்லையே, தனியா இருக்கேன். இப்ப என் வாழ்க்கை தனித்து விடப்பட்டேன். இப்ப தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆஹா, எத்தனை அன்பு இன்மேல், எத்தனை பாசம் இன்மேல், இதுக்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். ஹல்லேலூயா. அவர் பாடல்கள் பாத்தீங்களா, தனிமையின் பாதையிலே நான் தனிமையாதான் இருக்கேன் நான் நினைக்கிறேன், தகப்பனே உன் தோல்ல தான் உட்கார்ந்துருக்கேன். காணாம ஒரு ஆடு போயிடுச்சு, அந்த ஆடு 99 ஆடுகளுக்கு கீழே இருக்கு. காணாம போன ஆடுதான் ஆண்டு தோல்ல உட்கார்ந்து வச்சிருக்காரு. கரெக்டா இல்லையா? நீங்க பைபிளே பாருங்க, இல்ல நீங்க போட்டோ பார்த்து பாருங்களேன், 99 ஆடுகள் கீழே தான் இருக்கும். எதுக்கு எந்த ஆடு காணாம போச்சோ அந்த ஆடுதான் அவர் தோல் மேல உட்கார்ந்துருக்கு. இப்போ அது சொல்றாரு, தனிமையின் பாதையிலே தகப்பனே உன் தோளிலே சுமந்தது நான் மறப்பேனா? ஆண்டவர் நம்ம சுமந்து கொண்டு போனாரே, நான் தனியா இருக்கேன் யாருமே நம்ம நினைக்கும் போது நான் இருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் தோல்ல சுமந்து கொண்டு போனாரே, அது எப்படி நீ மறப்ப? அல்லேலூயா. மரண வாசல்ல நீ நின்னாலும் தேவன் உனக்கு உயிர் தந்தார். கர்த்தர் எதுக்கு உனக்கு உயிர் தந்தார் தெரியுமா? அவருக்கு சாட்சியா நீ வாழணும். உன்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம், ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கார். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் எப்பவுமே யாருமே இல்லை எனக்கு, நான் தனியா இருக்க, நம்ம சூழ்நிலை அப்படி காணப்படலாம். ஆனா ஒரு விஷயம், தேவன் தோல்ல உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க தனியா இல்ல, தேவன் உங்களோட இருக்காரு. அவர் தோல்ல உட்கார்ந்து இருக்காரு, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப நீங்க கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலம், ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமா இருக்கிறீர். மேல் தாவீது சொல்றான், யாருமே இல்லைன்ற அடைக்கலம். இப்ப இங்க சொல்றான், நீரே என் அடைக்கலம் ஆண்டவரே. அல்லேலூயா. அங்க சொல்றான் யாருமே இல்லை, இப்ப இவன் சொல்ற மறுபடியும் நீங்க தான் அடைக்கலம், எனக்கு பாதுகாப்பு நீங்க தான், என்னை பராமரிக்கிறவர் நீங்க தான், ஜீவனை கொடுக்கிறவர் நீங்க தான், உயர்த்துறவர் நீங்க தான். நான் எங்கே இருந்தாலும் அங்கே என்னை உயர்த்தி வாழ வைக்கிறவரும் நீங்க தான் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க தான் இப்ப எல்லாமே, அடைக்கலமே நீங்க தான். இப்ப சொல்றமே தாவீது சொல்றாரு, என் கோட்டையும் என் கண்மலையும் துருகமும் நான் நம்பி இருக்கிறதான் தேவன்.